IIFL 500 CE 16.5 கொடுத்துருந்தோம். எங்கே 24 வரைக்கும் போயிடுச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா NTPC 345 CE at 4.5 கொடுத்துருக்கோம். இன்னமும் அது ஓடிட்டு தான் இருக்குது, 5.5ல் இருக்குது. அதே போல் நிஃப்டி ஒரு பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுலேருந்து வெளியே வந்துச்சு அப்படின்னா ரேலி இருக்குன்னு சொல்லி எங்கள் கம்யூனிட்டியில் கொடுத்துருந்தோங்க. ஸோ இப்போ நிஃப்டி என்ன நடந்திருக்கு அப்படின்றத வாங்க போய் பார்ப்போம். நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதுதான் நிஃப்டியோடது. இன்னைக்கு டேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நேற்றே சொல்லியிருந்தோம் நிஃப்டி இன்னைக்கு பாசிட்டிவாக போகிறதுக்கான பாசிபிள் நிறையா இருக்குன்ட்டு. ஸோ நிஃப்டி பாருங்கள் இன்னைக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60 பாயிண்ட்ஸ் வந்து ப்ளஸில் தான் முடிஞ்சிருக்காங்க. 100 பாயிண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணோம், ஆனால் 80 பாயிண்ட்ஸ் ரேலி இன்னைக்கே முடிஞ்சிருச்சு, புரியுதுங்களா? ஸோ இன்னும் ஒரு பேலன்ஸ் 20 தான், அந்த இடம் ஒரு ரெசிஸ்டன்ஸு, அதனால் அதை கட் பண்ண முடியாமல் இன்னைக்கு நின்றுச்சு, சரிங்களா? ஆனால் பட் நிஃப்டி நம்ம சொன்ன மாதிரியே பாசிட்டிவில் தான் முடிஞ்சிருக்கான். இது எப்போ பாசிட்டிவ் ஆச்சுன்னு கேட்டிங்க அப்படின்னா காலையிலலாம் இல்லைங்க, காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் ஃபுல்லாக அரைன்னு அரைச்சிட்டான் சைட் வேஸில். கடைசியாக 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பாருங்கள், 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆனால் ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கட் ஆகும் போது மட்டும்தான் பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைன் வந்து கட் ஆச்சு. கட் ஆனதுக்கப்புறம் சரியான ரேலி இருந்துச்சு. ஒரே ஒரு கேண்டிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 53 பாயிண்ட்ஸ் ரேலி கொடுத்துருந்தான், சரிங்களா? ஸோ இதுதாங்க இன்னைக்கு நிஃப்டியோட அப்டேட். இந்த மாதிரி டெக்னிக்கல் தெரிஞ்சு பண்ணோம் அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சரிங்களா? அடுத்தது வாங்க பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி வர ஜூலை 12ஆம் தேதி தஞ்சாவூரில் நாங்கள் ஒரு ஆஃப்லைன் செக்ஷன் பிளான் பண்ணியிருக்கோம். 1 வீக் ட்ரைனிங்க கிளாஸ் ரூமில். ஸோ இந்த மாதிரி நீங்களும் அனலைஸ் பண்ணி ஒரு ஸ்டாக்கை எங்கே பிக் பண்ணணும், எங்கே நம்ம செல் பண்ணணும், எங்கே வாங்கணும், எங்கே எக்ஸிட் ஆகணும், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கிளாஸ் ரூமில் எங்களோட சேர்ந்து உட்காந்து நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் சீட்டை புக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ பேங்க் நிஃப்டியை பற்றி பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேற்றே சொல்லியிருந்தோம் பேங்க் நிஃப்டியும் ஒரு சேனல் பேட்டர்னில் சப்போர்ட்டில் இருக்காங்க. ஸோ திரும்ப மேலே போகிறதுக்கான பாசிபிள் தான் இருக்குது. இனிமேட்டு எப்போ டவுன் சொல்லி கேட்டிங்க அப்படின்னா சேனல் பேட்டர்னுக்குள்ளே வந்தால் மட்டும் தான் டவுன் சொல்லியிருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு 250-300 பாயிண்ட்ஸ் மேலே போவான்னு சொல்லியிருந்தோம். நீங்கள் சொன்ன மாதிரியே கரெக்டாக ஒரு 307 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டியோட அப்டேட்டு. ஸோ நாளைக்கு என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா மேபி கன்சால்டேட் ஆகி நிற்கலாம், இல்லை அப்படின்னா திரும்ப லைட்டாக ஒரு மேலே ஒரு இன்னொரு 150 பாயிண்ட்ஸ் மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ இதுதான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி அப்டேட். ஸோ இது மாதிரி ரெகுலராக அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.